வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா 12th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நான் போடுற நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம நிறைய போட போகிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதில் எந்த கொஸ்டினுமே வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்த எலக்ட்ரானிக் டீப்ரா அலைநீளத்துக்கான சமன்பாடுலாம் நமக்கு வந்து எப்போயுமே கேட்டே இருக்காங்க. அடுத்து கால்வா மீட்டர், வோல்ட் மீட்டர் அது வரும் பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து வந்து பக்க இணைப்பு, தொடர் இணைப்பில் வந்து பண்ணுறது, அதுவும் நமக்கு வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஒரு பெருக்கியாக செயல்படும் விதம், இதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க போகிறீங்கன்னா, அல்லது கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதாது, இதுக்கு எல்லாமே படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கனாலே போதும். இதுலேருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துடும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். அதனால் இதற்கு எந்த கொஸ்டினுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.